ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோனி பிக்சர்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்டர் வந்து ஏடிஎல்ஆர்பி, அப்புறம் பிலால் ஃபாலா, சினிமாட்டோகிராஃபி வந்து ராபர்ட் ஹேவர்ட். அப்புறம் கேஸ்டிங்ஸ் எல்லாம் யாருன்னா வில் ஸ்மித் வந்து டிடெக்டிவ் மைக்காகவும், அப்புறம் மார்ட்டின் லாரன்ஸ் வந்து டிடெக்டிவ் லெஃப்டினன்ட் மார்க்கஸ் ஆகும். அப்புறம் ஜேக்கப் ஸ்கார்பியோ வந்து ஒரு அமெரிக்கன் பிரிசனராகவும், அப்புறம் பேலனியன்ஸ், வெனசா ஹெக்மன்ஸ், எரிக் டேன் இவங்களும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம இந்த பேட் பாய்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம். வில் ஸ்மித்தும் மார்ட்டின் லாரன்ஸும் வந்து 2 பேர் டேக் அப் டீமாக இருந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து இவங்க வந்து நிறைய கேஸ் வந்து டிடெக்டிவ் பண்ணி இவங்க வந்து நிறைய கேஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, யார் என்ன ஏதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஒரு மிஷினில் இறங்குவாங்க. ஒவ்வொரு சீரீஸை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மூவிலும் ஒவ்வொரு மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்துன்னா இந்த பழைய ஒரு கேஸ் வந்து கேஸ் ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆள் வந்து இவர் இந்த பழைய பகை வந்து துளிர் விட்டு வரும். ஸோ இப்போ வந்து அவங்கள பழி வாங்குறவங்க. ஸோ வில் ஸ்மித்துக்கும் மார்ட்டின் லாரன்ஸுக்கும் வந்து நிறைய தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இது யாரால் வருது, எப்படி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது தான் தெரியுது, ஏதோ ஒரு நம்ம பழைய கேஸ்லேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம அட்டன் பண்ண பழைய கேஸ்லேருந்து யாரோ வந்து ஒருத்தவங்க திருப்பி வந்து நம்மளை பழிவாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது யார், என்ன, எதுக்காக அப்படின்ற விஷயம் வந்து ஃபுல்லாக வந்து தெரியாது. அப்போ வந்து ஒரு அமெரிக்கன் பிரிசனருக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தன் இருக்கா, ஸோ அவன் யார், என்ன, அவனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஸோ அவனை பாதுகாத்ததுக்கான ஒரு விஷயத்தை வந்து போராடுவாங்க. ஸோ அந்த பழைய பகையிலிருந்து அவங்க எப்படி அவங்க தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் வந்து வில் ஸ்மித்தும் அவரோட ஃப்ரெண்டான மார்ட்டின் லாரன்ஸ் வந்து காப்பாற்றிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே வந்து பேட் பாய்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் பாய்ஸ் பார்ட் 1, பார்ட் 2ல் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சீட் எட்ஜில் உள்ள இதுவாகும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராமேட்டிக்காக இல்லாமல் ஒரு கேஷுவலாக போகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, கேஷுவலாக வந்து காமெடி சென்ஸ், ஹியூமர்லாம் அது வந்து தற்செயலாக நடக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் வரும். பட் ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை வந்து தாங்கினதே மார்ட்டின் லாரன்ஸ் தான். ஸோ அவரோட இந்த காமெடி சென்ஸ் தான் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டின் லாரன்ஸோட பொண்ணை வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருப்பான். அவன் வந்து அவன் வந்து பார்ட் 1லே வந்து நடிச்சிருப்பாப்புல அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுவார். நம்மளால் நம்பவே முடியாது, இவர் தான் அவரா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து சந்தேகம் வந்துடும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப ஸ்பீடாக ஃபைட் பண்ணுறதும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஸோ அவர் வந்து அந்த பார்ட் 2ல் காட்டுவாங்க, பார்ட் 2 பார்ட் 3 இந்த காட்டுவாங்க. காட்டும்போது மீசை இல்லாமல் சின்ன பையன் மாதிரி 16 வயசு பையன் அந்த மாதிரி காட்டுவாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய சோல்ஜர் மாதிரி வளர்ந்துருப்பார். ஸோ அவர் வந்து சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து மார்க்கஸோட அதாவது மார்ட்டின் லாரன்ஸோட காமெடியை தவிர்த்து வேறு வந்து அவ்வளோவா வந்து ஒரு இதுவாக இல்லை. ஸோ இந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருந்த ஒரு பேட் பாய்ஸுக்கு பார்ட் 1 பார்ட் 2க்குள்ள உண்டான அந்த ஒரு விறுவிறுப்பும் துருதுருப்பும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை காப்பாற்றுறது வந்து மார்ட்டின் லாரன்ஸ் தான் வந்து காப்பாற்றிருக்காப்புல. ஸோ ஓரளவுக்கு பிடிச்சி அப்படியே தாங்கி நின்று பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆஸ்கரில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து வில் ஸ்மித் வந்து அவர் வந்து வேற ஒரு தொகுப்பாளரை வந்து அரைஞ்சிட்டார் அப்படின்றதுனால நிறைய இடங்களில் வந்து பேன் செய்யப்பட்டார். ஸோ அப்புறமா வந்து ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு, பரவாயில்லையாக போயிருக்கு. படம் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம். அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட நிறைய காமெடி சீன்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மார்ட்டின் லாரன்ஸோட காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிஜிஎம்லாம் வந்து அவ்வளோ வந்து அந்த பேட் பாய்ஸ் வாட் யூ கேன் டூ ஐம் கம் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி அந்த மியூசிக் வந்து லைட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மியூசிக்லாம் கேட்கும்போது பழைய நினைவுகள், சின்ன வயசு நினைவுகள் தான் நமக்கு வருது. பரவாயில்ல. பட் ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வில் ஸ்மித்துக்கும் மார்ட்டின் லாரன்ஸுக்கும் வயசான மாதிரி அவங்களுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆங்ஸைட்டி, அந்த பதட்டம், அப்புறம் வந்து அவங்க அந்த மூச்சு திணறல், அப்புறம் அவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வர மாதிரி வீக்காக மாதிரி இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ அது வந்து நியாயமாக காமிச்சிருக்காங்க. ஒரு ஹீரோ வந்து எப்பவுமே வந்து ஹீரோவாகவே 5 பார்ட்டு 7 பார்ட்டு இது வந்தாலும் யங்காகவே காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பார்ட்டில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்றத வந்து அவங்க வெளிப்படையாகவே காமிச்சிருக்காங்க. இட்ஸ் ட்ரூ, அவங்களுக்கு வயசாகிடுச்சு.
ஸோ படம் நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட பார்க்கலாம். மெயினாக வந்து மார்ட்டின் லாரன்ஸுக்காக. ஸோ அடுத்தடுத்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா வந்து இப்போ கொண்டு போயிருக்காங்க. தேவையான இடத்துல காமெடியும், தேவையான இடத்துல வந்து சீரியஸ்னஸும் வந்து கொண்டு போங்க. சீரியஸ்னஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல கூட ஒரு சில இடத்துல காமெடி பண்ணி அந்த ஃப்ரேமை வந்து அந்த டியூரேஷன் டைமை வந்து கொஞ்சம் லென்த் பண்ணியிருக்காங்க. லென்த் பண்ணது மட்டும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சென்ஸாக இருக்குது. பரவாயில்ல, ஓகே, படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ குட். இன்னும் அடுத்த ஒரு பார்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இதே ஒரு காமெடி கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ ஒர்க் ஆச்சுன்னா இட்ஸ் ஃபைன் ஒன், இட்ஸ் அ ஃபைன் வைன் அப்படி தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கலாம். பிஜிஎம்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. பழைய அளவு அந்த பார்ட் 1 பார்ட் 2 அளவுக்கு இருக்கல. மியூசிக் பிஜிஎம்லாம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமெடி சென்ஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2, இந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்து கம்பேர் பண்ணாமல் ஜஸ்ட் போய் பார்த்திங்கன்னா இந்த காமெடி சென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, சூப்பர், பரவாயில்ல. ஒரு சொதப்படை அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே ஓகே. கேமரா ஆங்கிள்ஸ் அது இதுன்னு எல்லாமே ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை ஃபுல்லாக தாங்கினது வந்து மார்ட்டின் லாரன்ஸ் தான். கதையும் பரவாயில்ல. ஸோ பழைய பகை வந்து எப்படி திருப்பி வந்து கம்பேக் கொடுக்குது, அது எப்படி அழித்தாங்க அப்படின்றது வந்து ஸ்மூத்தாக காமிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்க்கலாம். 5க்கு வந்து 3.5 கொடுக்கலாம். தேங்க்யூ.